எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது மீன் பெரட்டு. மீன் வறுத்து மசாலையில் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கிற ரெசிபிக்கு தான் மீன் பெரட்டு அப்படின்னு சொல்கிறது. பார்த்தா சிக்கன் மாதிரி இருக்குல்ல, ஆனால் சிக்கன் மாதிரி கிடையாது. ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ஒரு மீன் பெரட்டோட ரெசிபி தான் இது. இது நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாதம் பொடியும் சப்பாத்தி பொடியும் உங்களுக்கு பிடிச்ச எந்த டிஷ்ஷு கூட வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு நெய் மீன் எடுத்துருக்கு. எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் இதே மாதிரி பெரிய சைஸ் மீன் எடுக்கிறது தான் நல்லாயிருக்கும். முதல்ல நம்ம இது வறுத்து எடுக்கணும். அதுக்காக 2.5 டீஸ்பூன் அளவுக்கு காரமாக இருக்கிற மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கு, வரமிளகாய் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ், லெமன் ஜூஸ், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடி சேர்த்துருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடனே வறுக்கக்கூடாது, இது இங்கே இருக்கட்டும். 15 to 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இது வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி கூடி நான் ஊற வைக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கூடி எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இது ஊற வச்சுக்கலாம். அது அங்கே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 8 to 10 உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் இதே மாதிரி வறுத்துக்கோங்க. ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்து வந்ததுக்கு அப்புறம் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1/2 கப்புனா அப்ராக்சிமேட் ஒரு 20-22 அந்த மாதிரி சின்ன வெங்காயம் இருக்கும். நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றாம தான் நம்ம இதே மாதிரி ட்ரையாக தான் வறுத்து எடுத்துகிட்ருக்கு. வெங்காயம் நல்லா வெந்து லைட்டாக இதே மாதிரி கருப்பு கலரில் கருகி வர ஆரம்பிக்கும் போது நம்ம இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற புளியோட தண்ணி கரைய வச்சு அது ஊற்றி இருக்கு. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதே மாதிரி அரைச்செடுத்துக்கலாம். அது அங்கே இருக்கட்டும். அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றியிருக்கு. ஆயில் வேணால் நீங்கள் ஆயிலும் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் லோ ஃப்ளேமில் நம்ம மீன் வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா காட் பண்ணி எடுத்து வச்சுருந்த மீன் எண்ணெய்க்குள்ளே போட்டு தீ அட்ஜஸ்ட் பண்ணி 2 சைடும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. முள் இல்லாத இல்லை முள் கம்மியாக இருக்கிற இதே மாதிரி பெரிய சைஸ் மீன் தான் நம்ம எப்போவுமே மீன் பெரட்டு செய்கிறதுக்காக எடுக்கிறது. முள் இருக்கிற மத்தி அயில அந்த மாதிரி இருக்கிற மீனெல்லாம் மீன் பெரட்டு செய்கிறதுக்கு எடுத்துருச்சு அப்படின்னா மசாலா கூட நம்ம மிக்ஸ் பண்ணும்போது முள் ஃபுல்லாக வெளியே வந்துடும், சாப்பிடவும் முடியாது. அதனால தான் இதே மாதிரி பெரிய சைஸ் மீன் எடுத்துருக்கு. பாருங்க, எல்லா மீனுமே நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கு. இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம மசாலா செஞ்சு எடுத்துக்கலாம். அதே பானில் எண்ணெய் மிச்சம் இருக்கு. கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, இல்லை இருந்தால் அப்படியே போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நான் இதில் சேர்த்துருக்கு. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் 5 to 6 சின்ன வெங்காயம் இதே மாதிரி சின்ன பீஸை கட் பண்ணி சேர்த்து வதக்கி இருக்கு. நல்லா வதக்கி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி இதே மாதிரி சின்ன பீஸை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. 5 பூண்டு. இஞ்சி பூண்டு நான் இப்போ வதக்கும் போது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கு. அதனால தான் முன்னாடி மீன் வறுக்கும் போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கு. உங்களுக்கு மீன் வறுக்கும் போது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருச்சு அப்படின்னா இப்போ வதக்கும் போது இஞ்சி பூண்டு கட் பண்ணிட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதுக்கு அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை தாராளமாக சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 சின்ன வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கு. இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், வேணுன்ட்டு இல்லை. இதில் சேர்த்தா பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், வரமிளகாய் அதோட மிக்ஸு அது ஊற்றி இருக்கு. கூடவே கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு. நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மிக்ஸு வந்து நல்லா கட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதே மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி அந்த அரைப்பில் இருக்குது, அரைச்சி எடுத்து வச்சதில் இருக்குது அப்படின்னா தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு புளிப்பு கரெக்டாக ஆகணும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த மசாலா நம்ம அரைச்சி எடுத்து எல்லாம் நல்ல ஒரு மிக்ஸ் ஆகட்டும். இது வந்து இந்த மசாலா வந்து கொஞ்சம் கட்டி ஆகணும். நம்ம முதல்ல மசாலா ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம இதே மாதிரி கொதிக்க வைக்கும்போது மறுபடியும் ரொம்ப ட்ரை ஆகி போயிடும்.
அதனால தான் கொஞ்சம் தண்ணி முதல்ல ஊற்றியிருக்கு. நல்லா கொதித்து மசாலா கட்டியாகி வந்ததுக்கு அப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நம்ம வறுத்தெடுத்து வச்சிருக்கிற மீன் அதுக்குள்ளே சேர்த்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். சூடோடே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா மீன் இந்த ஷேப் எல்லாம் போயிடும், சின்ன சின்ன பீஸாக கட்டாகி போயிடும். அவ்வளவுதான், தீ ஆஃப் பண்ணிடலாம். மீன் பெரட்டு ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.